சுபோதி சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா டைமண்ட் பிஸ்கட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ மைதா மாவு, 100 சீனி எடுத்து வச்சுருக்கேன், 50 நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதை மைதா மாவுக்குள்ளே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு கூட சீனி ஆட் பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நான், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சோண்டி நெய் ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சோண்டி சோடா உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா புஃப்னு எலும்பி வர்றதுக்காக. இதில் வச்சு உருட்டி எடுத்துருக்கு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்ருக்கு. இந்த மாதிரி போட்டாச்சு. இது ஒருத்த பக்கம் நல்லா வேகட்டும். ஓகே, இது 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட டைமண்ட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.